வெல்கம் டு என் மூன் தமிழ் ஸ்டோரிஸ். ஒரு நாள் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நைட் லில்லியையும் ஜானையும் அவங்க அம்மா பெட்டில் படுக்க வச்சுட்டு போனாங்க. ஆனால் 2 பேருக்கும் நெக்ஸ்ட் டே கிறிஸ்மஸ் நினச்சி சந்தோஷத்தில் தூக்கம் வராமல் 2 பேரும் பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஜன்னலில் தட்டுற சத்தம் கேட்டது. 2 பேரும் பயந்து போய் ஜன்னலை பார்த்தாங்க. ஆனால் அங்கே ஒரு கிறிஸ்மஸ் எல்ஃப் சிரிச்சுக்கிட்டே ஹாய் சொன்னது. பிறகு எல்ஃப் உள்ள வந்தது. லில்லியும் ஜானையும் கண்களை மூடி கையை பிடிச்சது. திடீர்னு அந்த இடமே மாயாஜலமாக மாறி 3 பேரும் வானத்தில் பறந்தாங்க. சாண்டா வேர்ல்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. கிறிஸ்மஸ் எல்ஃப் லில்லி ஜானோட கண்களை திறந்தது. 2 பேருக்கும் நம்ம சாண்டா வேர்ல்டில் தான் இருக்கோன்றத உணர்ந்தாங்க. அங்கே பொம்மையெல்லாம் பூக்களை மாதிரி நிறைய வளர்ந்திருந்தது. கிறிஸ்மஸ் ட்ரீயும் ஏராளமாக மின்னிட்டு இருந்தது. கிறிஸ்மஸ் எல்ஃப் இங்கே இருக்கிற பொம்மையில் எது வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னது. 2 பேரும் சந்தோஷமாக ட்ரம்ஸ் அப்புறம் கலர்ஃபுல்லாக இருக்கிற பொம்மையெல்லாம் எடுத்தாங்க. இந்த அழகான கிறிஸ்மஸ் தோட்டத்தின் ஓரத்தில் ஒரு பள்ளத்தாக்கு இருந்தது. அது மேலே ஒரு பலகையும் வச்சுருந்தாங்க. அந்த பலகைக்கு அப்புறம் சாண்டா கிளாஸோட வீடு இருந்தது. லில்லியும் ஜானும் ஆர்வத்தில் சாண்டா கிளாஸை பார்க்கணுன்னு அந்த பலகை மேலே நடந்து வந்தாங்க. வரும்போது ஜான் கீழே பார்த்துட்டான். பயத்தில் கால் ஸ்லிப் ஆகி 2 பேருமே அந்த இருட்டு பள்ளத்தாக்கில் விழுந்துட்டாங்க. திடீர்னு 2 பேரும் பெட்டில் இருந்து எழுந்தாங்க. என்ன இது, கனவா இல்லை நிஜமான்னு குழப்பத்தில் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஓகே குட்டீஸ், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.